ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இது கடைசி காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன காலம்? ஒவ்வொரு வாரமும் இந்த கடைசி காலம் என்கிற வார்த்தை எப்படியாவது ஒரு முறையாவது என்ன செஞ்சிருது, வாயில வந்துருது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இது கடைசி காலம் என்பதை நமக்கு என்ன செய்கிறது? ஆமா, அறிவித்துக் கொண்டே இருக்கிறது, அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆகினால் அதை நம்ம என்ன செஞ்சிட முடியாது, மறந்திடவே முடியாது. ஆகினால்தான் சொல்றது, என்ன காலம்? காற்றுள்ள போதே. என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சம்பாதித்தாலும் ஒன்றையும் இந்த பூமியிலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்துட்டு போகவே முடியாது. அப்படின்னா என்ன சொல்ல வர அப்படின்னா, எதை சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ தேவனிடத்திலே நாம் இரக்கத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே கிருபையை சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய இரக்கம் தான், அவருடைய தயவு தான் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம கட்டுற வீடு நம்மளை கொண்டு போய் சேர்க்காது, நம்ம சேர்க்கிற பணம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது, நம்ம வகிக்கிற பதவி நம்மளை கொண்டு போய் என்ன செய்யாது, சேர்க்காது. நம்மை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய தயவு. அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் தான் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமாவா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அதனால தான் சொல்றேன், எதை சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கலையோ, எதை சம்பாதிக்கணும்? இங்க இருக்கீங்களா? கவனமா கேளுங்க. பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அழகு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வீடு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா எது மட்டும் இல்லாம இருக்க கூடாது, தேவனுடைய தயவு மட்டும் நம்மகிட்ட இல்லாம இருக்கவே கூடாது. அவருடைய கிருபையும் இரக்கமும் நாம் பெற்றுக்கொள்வோமானா, சம்பாதிப்போமானா, இந்த பூமியில நம்மை விட ஒரு பாக்கியவான் ஒருவரும் இருக்க முடியாது. கேட்டோடனே நீங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வரமாட்டேங்குதுல. எல்லாத்தையும் சொல்லி சொல்லி செய்யறது மாதிரி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைக கர்த்தர் ஆரவாரமா வார்த்தை மூலமா இறங்கும் போது அந்த வார்த்தை எனக்கே கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லி என்ன செய்யணும், அவரை மகிமைப்படுத்த பழகணும் நம்ம. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன செஞ்சாங்களாம், எப்படி திறந்தார்களாம். திறந்து அதை வாசிக்க தொடங்கின போதே ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அந்த வார்த்தையை கனமணினார்கள். அல்லேலூயா. நீங்க சாஷ்டாங்கமெல்லாம் வார்த்தை வரும்போது, பிரசங்கம் வரும்போது விளை சொல்லல. உங்களுக்கு வார்த்தை உங்கள் இருதயத்தை தொடுகிறது போல வரும்போது நீங்க என்ன செய்யலாம், கையை தட்டி ஆண்டவரை உற்சாகமா மகிமைப்படுத்தலாம். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும். ஆமா, அதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும் அந்த வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசிக்காதவர்களுக்கு தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். அதனாலதான் ஆபிரகாம் பாருங்க, ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை? ஏன் அப்படி சொல்றேன்னா, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய சரீரம், அவனுடைய குடும்பம் பிள்ளை பெறுவதற்கான தகுதியே இல்லை. பிள்ளை பெறுவதற்கான சூழ்நிலையே அவங்க கிட்ட கிடையாது. மிகவும் வயசானவர்கள், சரீரத்தில் இருந்த எல்லா பலனையும் இழந்தவர்கள், கிழவனும் கிழவியுமாக இருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் இப்பதான் பாருங்க 75 வயசுல வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் என்ன செய்வேன்,
நம்புவதற்கு எப்படி இல்லையா? வசனம் சொல்லுது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும். அந்த வசனம் அப்படித்தான் இருக்கு. ரோமர்ல 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அது என்ன செஞ்சானா? நம்பினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை கர்த்தர் என்ன செஞ்சாரா? நீதியாக எண்ணினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் சொல்லும் பொழுது நம்புவதற்கே ஏதுவில்லாத சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா நீங்க அது மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை சொன்னவர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சொல்றதுதான் சொல்லுங்க, சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் வாக்கு கொடுப்பாங்க. ஆனா வாக்கு காத்துல பறக்க விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொன்னார்னா கட்டாயம் செய்தே முடிப்பார். மனுஷன் அல்ல அவர் வாக்கு மாறுவதற்கு. வாக்கு கொடுத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் எந்த வாக்கு தத்தத்தை நமக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவர் முற்றிலும் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், வார்த்தை வரும் பொழுது நம்பிக்கையோட விசுவாசத்தோட அதை அங்கீகரிங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை கனம் பண்ணுங்க. அந்த வார்த்தை நம்பி ஆண்டவரை துதிங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு எனக்கும் அற்புதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்புறீங்களா? நம்புறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. இது நடக்குமா? நடக்கிறதுக்கான சூழ்நிலையே இல்லையே. எல்லாம் எதிராக இருக்க, எல்லாம் ஆப்போசிட்டா இருக்க அப்படின்னு கூட இருக்கலாம் சூழ்நிலைகள். ஆனால் நம்ம நம்புற தெய்வம் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். கடலுக்கு முன்னாடி நிற்கும் போது அவங்களுடைய உள்ளம் அப்படித்தான் இருந்திருக்கும். ஏன்னா பின்னாடி பார்வோனுடைய சேனையும் ரதங்களும் குதிரைகளும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அவர்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி பெரிய செங்கடல். முன்னாடி போனா கடல் விழுந்து சாகணும், பின்னாடி போனா மறுபடியும் பார்வோன்ட்ட மாட்டி இன்னும் எத்தனை வருஷம் அடிமையா தெரியாது. அல்லேலூயா. இந்த நிலைமையில் அவர்கள் கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிற போது ஆண்டவர் அவர்களுக்காக பாருங்க, எண்ணி கூட பார்க்காத, நினைச்சு கூட பார்க்காத, யோசித்து கூட பார்க்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். கடலை இரண்டாக பிளந்தார். பாருங்க, வெட்டார் தரையிலே நடக்கிறதை போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கடந்து போக செய்தார். அப்படின்னா அதே தெய்வத்தை தான் இன்றைக்கும் நீங்கள் நான் என்ன செய்யறோம்? ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அற்புதங்களை செய்த அதே தெய்வம் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமோ, எந்த விஷயத்திலே நீங்கள் நன்மைகளை பெற வேண்டுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு மேன்மை வர வேண்டுமோ, அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது ஆண்டவரிடத்திலிருந்தே உங்களுக்கு இறங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு நன்மையும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு நன்மையும், புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு நன்மை எங்க இருந்து வரணும்? பரத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அதை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகையினால்தான் ஜெபத்தை என்ன செஞ்ச கூடாது? கூடாது. செபிக்க செபிக்க தான் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். செபிக்க செபிக்க தான் தேவனிடத்தில் தயவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உற்சாகமாய் சொல்லுவோம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். தேவனிடத்துல எவ்வளோ நேரம் நம்ம செலவு பண்றோமோ, தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்து இருக்கிறோமோ, அதற்கான பிரதிபலனை அவர் தராமல் என்ன செய்ய மாட்டாரு? அனுப்பவே மாட்டார். சிலருக்கு வேணா தோணலாம், வீணா போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க இருந்தாவது வேலை செஞ்சிருந்திருப்பாங்க, வேலைக்கு போயிருந்திருப்பாங்க, சம்பளமாவது கிடைச்சிருந்திருக்கும். இப்படி ஒரு நாளவே என்ன செய்யறாங்க?
வீணாய் போக்குறாங்களே, வீணாய் செலவு பண்றாங்களே நினைக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் செலவிடப்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் பிரதிபலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. வேத சொல்லி பாருங்களேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். எல்லாம் தெரியுது, ஆனா பிராக்டிக்கலா வரும்போது மட்டும் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது. அவருக்கு முதலிடத்தை கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. இதுதான் பெரிய வஞ்சகம். என்னது? பிசாசு நம்மளை வஞ்சிக்கிற காரியம். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்தா வானம் நம் மீது ஆசீர்வாதத்தை பொழிந்தவரும் ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் நம்மளை தந்திரமா தேவராஜ்யத்துக்கு என்ன செய்ய விட மாட்டேங்கிறான், முக்கியத்துவத்தை கொடுக்க விடவே மாட்டேங்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சில பேர் தான் ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை பாருங்க. எல்லாம் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யறோம் வர. ஆனா ஒரு சில பேரு முன்னாடியே வந்துடுறோம். ஆராதனை தொடங்குறதுக்கு 8 மணிக்கு ஆராதனைனா 7:45 7:50 உள்ள என்ன செய்யறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர்லாம் 9:30 வராங்க. நான் சந்தோஷம். எத்தனை மணிக்கு? எதுக்காக? எப்படி வேணாலும் செய்யுங்க, குறை சொல்லலை. ஆனால் நன்மையை பெற முடியாதே, ஆசீர்வாதத்தை வாங்க முடியாதே, தேவனிடத்தில் கிருபையை சம்பாதிக்க முடியாதே, தயவை பெற்றுக்கொள்ள முடியாதே. தயவு இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஒரு செகண்ட்ல வாழ்க்கை எந்த நிலைமைக்கு வேணாலும் தள்ளப்பட்டுரும். மறந்துடாதீங்க. பாலக்காடு பகுதியிலிருந்து வால்பாறை பகுதிக்கு சுற்றுலாவுக்கு போனாங்க. நியூஸ் பார்த்தீங்களா? ஸ்பாட்ல 9 பேர். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. ஸ்பாட்ல 8 பேர், ஆஸ்பத்திரிக்கு போய் 2 பேர், மொத்தம் 13 பேர் டிராவல் பண்ணாங்க. 10 பேர் என்ன செஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா? 13வது வளவுல இருந்து 9வது வளவுக்கு கீழே என்ன செஞ்சு, கிட்டத்தட்ட எப்படி 300 அடி 400 அடிக்கு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பள்ளம் அது விழுந்த எவ்வளவு தூரம் உருண்டு வந்திருக்கு பாருங்களேன். கீழே வந்து அப்பளம் போல நொறுங்கி கிடக்க அந்த வாகனம். அல்லேலூயா. ஒரே ஒரு செகண்ட் தாங்க. கர்த்தருடைய கிருபை இல்லைனா இந்த உலகத்துல வாழவே முடியாது. நம்ம நினைக்கலாம், நான் திறமையா வண்டி ஓட்டுறேங்க, நான் திறமையா பேசுறேங்க, திறமையா நடக்கிறேங்க, திறமையா அதையெல்லாம் பாக்குறேங்க. ஒரு திறமையும் கிடையாது, ஒரு திறமையும் கிடையாது. ஆண்டவருடைய தயவினால் இன்றைக்கு நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது காண்பிக்கிற அன்புதான் இன்றைக்கு நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். இதை இழந்துவிட்டு, இந்த கிருபையை இழந்துட்டு எப்படி உயிர் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. நேற்றைக்கு கொடைக்கானல் போனேன். அதே போல ஒரு டெம்போ டிராவல் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகி அதே போல வண்டி பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் என்ன செஞ்சிருச்சு, உள்ள இறங்கிடுச்சு. ஒரு பெரிய மரத்தில் சிக்கிக்கிட்டதுனால யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாதபடி அவர்கள் முழுவதும் காப்பாற்றப்பட்டாங்க. பார்த்தீங்களா? அதான் கிருபை, அதான் கிருபை. அல்லேலூயா. மறந்துடாதீங்க. நடந்து போகும்போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், சாப்பிடும் போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், தண்ணி குடிக்கும் போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். ஒண்ணு வேணாம், எச்சி முழுக்கும் போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? மனுஷனுடைய வாழ்க்கையில எப்ப வேணும்னாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையை நாம் இழந்து விடுவோமானா இந்த பூமியில வாழவே முடியாது. அப்ப அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த இரக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும். அப்பொழுது நம்ம தேடுற எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் அவர் பரத்திலிருந்து நமக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார்.
நீங்க என்ன சொல்லுங்க, என்ன போதனை கொடுங்க, நான் செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்பேன். செவட காதல சங்கூதன மாதிரி தான் சில பேருக்கு இருக்குது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். ஒரு நாள் கட்டாயம் தேவனுக்கு முன்பதாக நிக்கணும், கணக்கு சொல்லியே தீரணும், பதில் சொல்லியே தீரணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அன்னைக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாத ஆண்டவரே, யாருமே எனக்கு சொல்லல ஆண்டவரே நினைச்ச முடியாது, மழுப்பவே முடியாது. தேவனுடைய இரக்கம் ரொம்ப முக்கியம், தேவனுடைய கிருபை ரொம்ப முக்கியம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட காலமா? ஒருவரும் செயல்பட முடியாதபடிக்கு ஒரு ராக்காலம். அந்த ராக்காலம் எப்படி இருக்கும்? செபிக்க முடியாது, செபிக்க முடியாது. அன்னைக்கு இப்படி ஆலயங்கள் இருக்காது, அன்னைக்கு இப்படி போதிக்கிற போதகர்கள் இருக்க மாட்டாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிற யாரும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு உபதேசம் சொல்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தியம் கேட்க முடியாது, வசனம் பிரசங்கத்தை கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. தெய்வங்களுக்கு அல்லேலூயா. தெய்வத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கிற நமக்கு எவ்வளவு வைராக்கி இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். கடைசி காலம், கடைசி காலம். அவனை போல பகைமையா நம்ம இருக்க வேண்டாம். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற கடமையை ஆண்டவர் நம் தலைமையில வச்சிருக்கிறார். ஜெபிக்காம, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேவ சமூகத்துக்கு வராம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம் சாத்தான் கையில் அகப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உலகத்தில் உள்ளவைகளில் என்ன செய்ய பாருங்க, அவைகளில் பிதாவின் அன்பு இல்லை. தேவனுடைய அன்பு தேவ சமூகத்துல தான் இருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளோட தான் இருக்கிறது. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னும் அதிகமாக தேவனுக்காக என்ன செய்யணும்? பக்தி வைராக்கி பாராட்ட வேண்டும். அதனால சொன்னது என்ன காலம்? கடைசி காலம். கடைசி காலம். கடைசி காலத்துல நாம் தேவனுக்காக நிற்க வேண்டும். என் வேலையா யார் போவா? ஆண்டவர் ஏற்கிறார், ஏற்கப்படுறார். என் வேலையாக யாரு, என் வேலையை செய்ய யாரு போவாங்க? அல்லேலூயா. இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை. அறுவடையோ மிகுதி, ஆற்றலோ குறைவு. நல்லா விளைஞ்சு கிடக்கு, வயல் முழுவதும் விளைஞ்சு தொங்கிட்டு இருக்கு அப்படியே. ஆனா அதை அறுத்து களத்துல களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நம்பி உங்களை என்னையும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். யாரை நம்பி? உங்களையும் என்னையும் நம்பி இந்த வேலையை, இந்த ஊழியத்தை, இந்த பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த வேலையை உத்தரவாதத்தோடு நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது, கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், ஜெபித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பார், ஜனங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சிறு கூட்டத்தை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். திரளான கூட்டத்தை கொண்டு அல்ல, சிறு கூட்டத்தை கொண்டு, விரல் விட்டு எண்ணுகிறவர்களை கொண்டுதான் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் அவர் நடப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்ம சின்ன கூட்டம் தானே, நமக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் தந்து வைத்திருக்கிறார், விசேஷித்த கிருபைகளை கொடுத்து வைத்திருக்கிறார், விசேஷித்த தாளந்துகளை கொடுத்து வைத்திருக்கிறார். தேவனுக்காக நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தா அவர் நமக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகினால என்ன கருமையாளர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம போன வாரம் தியானித்த வசனத்தை நான் லைட்டா டச் பண்ணிட்டு அடுத்த செய்திக்கு போயிடுறேன். ஏன்னா போன வாரமே நம்ம அந்த செய்தியை முடிச்சாச்சு, சரிங்களா? 7வது பாயிண்ட், 6-7 பாயிண்ட் போன வாரமே சொல்லிட்டேன். போன வாரம் விஜய் சிஸ்டர்லாம் வரல இல்லையா, சில பேர் வரல. ஆகினால அவர்களுக்கெல்லாம் அதை அறிந்து கொள்ளும் மனமாக அந்த 6வது பாயிண்ட் 7வது பாயிண்ட் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போயிடுறேன். பாருங்க, செய்தியுடைய தலைப்பு இழக்காதிருங்கள். ஆதாம், நம்பர் 1, ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்து போறான், வார்த்தையை மீறினதுனால மகிமை இழந்து போறான். ஏசா
தன்னுடைய வாழ்க்கையில் அவன் காண்பித்த அலட்சியத்தினால, அசால்ட்டினால சேஷ்ட புத்திரவாகம் என்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போனான். லோத்துனுடைய மனைவி வார்த்தையை மீறினதுனால, திரும்பி பார்த்ததுனால, எப்படி வாழ்க்கையில திரும்பி பார்க்க கூடாது, கலப்பையில கை வச்சாச்சு, ஆனா இவ திரும்பி பார்த்ததுனால தன் ஜீவனை இழந்து போறான். சிம்சோன் பாருங்க, மாமிச இச்சையினால மோசம் போய் தவறான பழக்க வழக்கத்துக்கு அவன் அடிமையானதுனால பலனை இழந்து போனான். அல்லேலூயா. அஞ்சாவது பாயிண்ட், வஸ்தி தன் கீழ்ப்படியாமையினால என்ன செஞ்சு தெரியுமா? மகாராணி என்கிற அந்த அந்தஸ்தை இழந்து போனான். அகாசுவேருடைய மனைவி வஸ்தி, எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கணவன் ஆள் விட்டு அனுப்பி அவளை கூட்டிட்டு வர சொல்லும்போது அவள் என்ன சொல்லிட்டா? வரமாட்டேன்ட்டா. கீழ்ப்படியாமையினால என்ன செஞ்சிட்டா? மகாராணி என்கிற அந்த பட்டத்தை, மனைவி என்கிற அந்த கணத்தை என்ன செஞ்சிட்டா? இழந்து போனான். ஆறாவது பாயிண்ட், ஆமான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக செய்த சதி வேலையினால அவன் தன்னுடைய வாழ்க்கையவே இழந்துட்டான். மொர்தெகாய்க்கு வெட்டின குழி அவருக்கே கிடைச்சிச்சு. மொர்தெகாய்க்கு ஏற்படுத்தப்பட்ட தூக்கு மரத்துல ஆமான தூக்கி போட்டாங்க. ஆமான மட்டுமா போட்டாங்க? அவனுடைய 10 பிள்ளைகளையும் கொண்டு போட்டாங்க. பாத்தீங்களா? அவன் சந்ததியே அழிஞ்சிச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாக யாரு சதி பண்ணினாலும் அவர்களை ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பூமியை பிளந்து உள்ள அனுப்பினார். யாருக்கு விரோதமா அனுப்பினவங்கள? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா எழும்புறவங்களை ஆண்டவர் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தார். ஏழாவது பாருங்க, பின்மாறி போன இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இழந்தாங்க. எதை இழந்தாங்க? ஆண்டவர் வாக்கு பண்ணார். எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்க ஒரு குறையுமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேலை எல்லா நாடும் குறி வச்சு தாக்குறது காரணம்னா, நான் சொன்னேன் போன வாரம், இஸ்ரேல் தேசம் விவசாயத்துல நம்பர் 1 தேசமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களை போல விவசாயம் யாரும் என்ன செய்ய முடியாது. பாலைவனத்தை கூட விவசாய நிலமா மாத்திடுவாங்க. அப்படிப்பட்ட அறிவை, அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்து வைத்திருக்கிறார். லைட் இல்லாம எப்படி தான் இருக்கணும்? இருட்டுக்குள்ளதான் இருக்கணும். இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சதுனால வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமா தானே? இப்படி எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. காரணம் கர்த்தர் கொடுத்த ஞானம். அல்லேலூயா சொல்றேன். ஆகினால கருணையாளர்களே, நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் பின்மாற்றம் வரவே இல்லை. சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல பின்மாற்றம், பின்வாங்கி போனாங்க. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டு தேவனுக்கு விரோதமாக பேசுவாங்க. பல இடத்துல நம்மளும் பேசுகிறோம்ல. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாரா செய்யலையா? ஆனால் அதே வாய் இன்னைக்கு பேசுது. ஆமாம், என்னத்தை ஜோமணி தான் பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. செத்த குழியிலிருந்து நம்மளை உயிரோட கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அது நினைப்பு வர மாட்டேங்குது. இப்ப இருக்கிற பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? நம்ம தான் ஜெபிக்கிறதே இல்லையே. தூங்கும் போது ஒரு 5 நிமிஷம் கம்பளி அப்படியே தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே சோத்திரம் ஆமென் அப்படியே சாஞ்சிடுறது. இது ஜெபமா? இதுக்கு பேர் என்னது? ஜெபம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாயை விரிச்சு 2 பாட்டை எடுக்கும்போதே 2 சண்டையை போட்டு அடிதடி உண்டாக்கி, அந்த பாட்டை பாடு, இந்த பாட்டை பாடு, நான் சொல்றதை பாடு, நீ சொல்றதை பாடு, ஒரு போட்டா போட்டியெல்லாம் போட்டு அந்த பாட்டை ஒருமணம் இல்லாமல் பாடி ஒரு வசனத்தை அறவுரையா படிச்சு திக்கி திணறி அந்த வசனத்தை படிச்சு யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஜோம் பண்ண லேட் ஆகும், பசிக்குது, சாப்பாடு வேற ஆறி போயிருப்பது. யாராவது என்ன செய்யுங்க, ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் ஷார்ட்டா ஸ்வீட்டா ஜோம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி வேக வேகமா சட்டியை கொண்டு வந்து வச்சு அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்டு, இதுக்கு பேர் ஜெபமா? கேட்டா என்ன சொல்லிடுறது? அவர் என்னை ஆசீர்வதிக்கிறதே இல்லை. யாக்கோபு எத்தர்
அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இரவு முழுவதும் தேவனோட போராடணும். என்னைக்காவது இரவெல்லாம் முடிச்சிருக்கீங்களா? இத்தனை வயசா இருக்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாளை சொல்லுங்க, இரவு முழுவதும் நான் தேவனோடு கூட அமர்ந்து என் நேரத்தை நான் செலவிடுவேன் சொல்லி இருக்கிறீங்களா? எப்படி அப்ப வாழ்க்கை மாறும்? குடும்பம் எப்படி மாறும்? பகல் வேலை கொடுத்தா செய்வோம், இரவு வேலை கொடுத்தாலும் செய்வோம். வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கிறது இல்ல. நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு கொடுக்கிறது இல்ல. எங்கேயோ தூரத்திலிருந்து வருகிற சொந்தக்காரனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை யாரும் கொடுக்கிறது இல்ல. நம்ம பிரேயர் நேரத்துக்கு யாராவது சொந்தக்காரன் வந்துட்டா அன்னைக்கு பிரேயர் கட்டு. அப்ப யாருக்கு முக்கியத்துவம்? சொந்தக்காரருக்கு முக்கியத்துவம். நம்மளை படைச்சவருக்கு முக்கியத்துவம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் கட்சி மாறுறாங்க பாருங்க படத்துக்காக. திடீர்னு பார்த்தா அந்த கட்சியில் இருப்பான், அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த கட்சியில் போயிட்டு புகழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா அதுல இருந்து இன்னொரு கட்சிக்கு போய் என்ன செய்வான், மாறி அதுல போய் புகழ்ந்துக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவனை பத்தி தான் தரமுறையா பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த கட்சிக்கு போனோம்னா என்ன செஞ்சுவான், இவர் நல்லவர், வல்லவர், இவர் போதுமானவர், இவரு போல யாரும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வட்டாரங்கள் போற மாறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்றதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, உயர்த்துறதுக்கு இன்னைக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆண்டவரை தவிர நமக்கு வேற கதியே இல்லைன்றது உண்மை. ஆண்டவரை தவிர நம்ம வாழ்க்கையை யாராலும் மாற்ற முடியாதுன்றது உண்மை. ஆண்டவரை தவிர நம்முடைய தேவைகளை சந்திக்க ஒருவரால் முடியாதுன்றது உண்மை. ஆனா யாருக்கு டைம் கொடுக்க மாட்டோம்? ஆண்டவருக்கு டைம் கொடுக்க மாட்டோம். மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வோம்? ஆமா, முதல் இடத்தை கொடுப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காலமும் நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது, மாறவே மாறாது. நம்ம வாழ்க்கை மாற வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். யாக்கோபு பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன்? எத்தன். அவன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு. ஆமா தானே? மாமனார் வீட்டை விட்டு வரும்போது வெறுமையா வந்தானா? எப்படி வந்தான்? இரு பரிவாரங்களோட வந்தான். அல்லேலூயா. 7 வருஷம் காதலிச்சவளுக்காக வேலை செஞ்சார். கடைசியில் மாமனார் என்ன செஞ்சாரு, மூத்தவள் இருக்கும்போது இளையவளெல்லாம் தர முடியாதுட்டு மூத்தவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப ரெண்டாவது விரும்பினவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் 7 வருஷம். அல்லேலூயா. 7 எத்தனை வருஷம்? 14 வருஷம். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் தானா? அங்கிட்டு ஒரு 6 வருஷம். ஏறத்தாழ 20 வருஷம் அவன் கடுமையா உழைச்சான். போகும்போது எப்படி போனா? போகும்போது, வரும்போது கேட்கல, போகும்போது எப்படி போனா? ஒண்ணுமே கிடையாது கையில. இப்ப வேலை செஞ்சு எப்படி வராரு? சம்பாரிச்சு ஏராளமான ஆடு மாடு எல்லாம் அவனுக்கு பெருகிருச்சு. வேலைக்காரங்கள் எல்லாம் பெருகிட்டாங்க. சொத்து அவனுக்கு எக்கச்சக்கமாயிருச்சு. அல்லேலூயா. இப்ப வெறுங்கையோட வரல, இப்ப இரு பரிவாரங்களோட வராரு. ஆனா யாக்கோபு பாருங்க, புரிந்து கொண்டான் ஒரு சத்தியத்தை. எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த பரிவாரங்கள் எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தராது. இந்த பரிவாரங்கள் எல்லாம் எனக்கு உண்மையான ஆசீர்வாதம் இல்ல. இதெல்லாம் என்னுடைய ஜீவனுக்கு போதுமானது அல்ல. எனக்கு போதுமானது ஒன்று இருக்கிறது, அதுதான் நான் ஆராதிக்கிற தெய்வம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஆகியனால்தான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் அவர் அனுப்பிவிட்டு அன்று இரவு முழுவதும் கடவுளுடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தான். கடவுளுடைய சமூகத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த பாருங்க, ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்ன போராடுனா, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அவங்களை விடமாட்டான் ஆண்டவரே. போதப்பா, பொழுது விடிஞ்சிச்சு, என்னை விடுன்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். நீங்க என்ன ஆசீர்வதிக்காம எவ்வளவு நேரம்? உங்க 1.5 மணி நேரத்துக்கு என்ன செஞ்சது? 1.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சொல்லுங்க. போதும் ஆயிடுது. வெயில் ஒரு பக்கம், இந்த மைக் செட் சவுண்ட் ஒரு பக்கம், இந்த பிள்ளைங்க கரைச்சல் ஒரு பக்கம், பசியில் சாப்பிட மட்டுமில்ல டயர்டு ஒரு பக்கம், தாகம் ஒரு பக்கம். 1.5 மணி நேரம் உட்கார முடியல நம்மளால. இதுல சுகரே இல்லாதவங்க கூட சுகர் வந்த மாதிரி 10 தடவை எந்திரிச்சு போறது பாத்ரூமுக்கு.
சுகர் பேஷண்ட் தான். அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன வியாதி? அந்த வியாதி பேர் தமிழ்ல நீரிழிவு நோய். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுகர் வந்தவங்களால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க. யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? யூரின், அதாவது சுகர் வந்தவங்க கூட என்ன செய்யறாங்க? பொறுமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த சுகரே வராத சில வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே படக்கு படக்கு எந்திரிச்சு போக உள்ள வர, எந்திரிச்சு போக உள்ள வர, எங்க உட்கார்ந்து இருக்கின்ற நினைப்பை இருக்க மாட்டேங்கிறீங்களே. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சில பேர் பாக்குறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு போய் எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்கு? ஏன்னா நான் ஒரு படத்தை 10 தடவை பார்த்துருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊர்ல தர கட்டி சினிமா போட்டாலும் அங்க போய் என்ன செய்வாங்க? ஆமா, உட்கார்ந்து பார்ப்பாங்க. ஆமா தானே? இடவேளை விடுற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? அசையாதே. அது தரையிலே உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பெஞ்சில் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? அசையவே மாட்டாங்க. எப்பதான் வெளியே போக தோணும்? அந்த அந்த ஸ்கிரீன்ல வரணும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இடவேளை அப்படின்னு அது வந்தா மட்டும் தான் அங்கிருந்து. அப்ப கூட சில பேர் எந்திரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவத்தை கூட யார் கொடுக்க மாட்டேங்கிறோம்? ஆராதனை உட்காந்து 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் தான் இருக்கும் ஆராதனை. 1.5 மணி நேரம் தான் கூடி போனா. ஏன்னா வர்றது எத்தனை மணிக்கு தான்? 9 மணிக்கு. 9 மணிக்கு வந்தா 10:30 முடிச்சு 1.5 மணி நேரம் தானே. அந்த 1.5 மணி நேரத்தில் எத்தனை முறை வெளியே போறது? இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையில என்னைக்கு நீங்க கடவுளுக்கு, கடவுள் சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இப்போ ஒரு பிசினஸ் மட்டும் வருதுன்னு ரூபனுக்கு ஒரு போன் வரட்டும், என்ன செய்வான் தெரியுமா? எப்ப நீ போலாம், அந்த பிசினஸ் முடிக்கிறவர் இங்க இருக்கிறவர். ரூபனுக்கு மட்டும் சொல்ல, நான் இதை இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். நீங்க போகிற காரியத்தை நீங்க போய் நின்று செய்யலாம். ஆனா அதை செய்ய வைக்கிறவர் யாரு? கர்த்தர். அவர் இங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க என்னையா வேலை? அல்லேலூயா. 6 நாளும் ஆண்டவர் ஒவ்வொன்றாக நமக்காக சிருஷ்டித்தார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அந்த நாளுக்கு பேர் தான் என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அந்த ஓய்வு நாளுக்கு உரிதான ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 1 என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆசீர்வதிக்கக்கூடிய நாள். தப்பா சொல்லிட்டாங்க. 1 கரெக்டா சொன்னாங்க. ஓய்வு என்ன கிடைக்கும்? ஓய்வு நாளுக்கு வந்தா என்ன கிடைக்கும்? 3 ஆசீர்வாதம் சொல்லிருக்கல. ரெஸ்ட், ஓய்வு 2 சொல்லிட்டாங்க. 1 ஆசீர்வாதம் அம்மா சொல்லிட்டாங்க, 2 சிசு சொல்லிட்டாங்க. ஓய்வு கிடைக்கும். 3வது அதான் சொல்லிட்டாங்க, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓய்வு நாளுக்கு வந்து அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்ப அந்த நாள்ல தான் ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கு. அந்த நாளை கணவன்னா அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதம் கிடைக்கும். 2வது என்ன சொன்னீங்க? ஓய்வு. ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஓய்ந்து இருக்கிற தெய்வத்தை வந்து நம்மளும் ரெஸ்ட் எடுத்து தேவனை ஆராதிச்சா நம்ம வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? ரெஸ்ட் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லாட்டி வருஷம் 365 நாள் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். ரெஸ்டே இருக்காது வாழ்க்கையில, நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. 3வது ஒன்று சொன்னேன், மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன உடனே நீங்க அந்த வசனத்தை படிச்சிருந்தாலும் அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 6 நாள் படைச்சாரு, 7வது நாள் என்ன செஞ்சாருன்னு அங்க அழகா சொல்லி வச்சிருக்கிறார். நல்லா பாருங்களா, அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் மறந்துடுறீங்க. அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தார், அந்த நாளை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார், அந்த நாள்ல ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஓய்வு நாளுக்கு பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்களேன். யார் வாழ்க்கையிலாம் பரிசுத்த ஓய்வு நாளை கனம் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில ரெஸ்ட் இருக்கும், சம்பாத்தியம் தானா வரும். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரை யாரை தரிசிக்க முடியாது? கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்த ஓய்வு நாளுக்கு யார் முக்கியத்துவம் கொடுத்து தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்களை தவறை எல்லாம் உணர்த்தி, பாவங்களை எல்லாம் உணர்த்தி, மீறுதலான காரியங்களை உணர்த்தி, தவறை எல்லாம் ஆண்டவர் சுற்றி காண்பித்து அதை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுவார். குற்ற உணர்வுகளை நம்மை விட்டு எடுத்து விடுவார். தேவனிடத்தில் இன்னும் நெருங்குகிற வாக்கியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். முக்கியத்துவம் கொடுக்காம, ஆராதனைக்கு கனத்தை கொடுக்காம ஓட்டி அடிக்கிறவங்களுக்கு பரிசுத்தமான வார்த்தை வரவே வராது. ஆமா தானே? யார் அதிகமா பாவம் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆராதனை ஓப்பி அடிக்கிறவங்க தான் அதிகமா பாவம் செய்வாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பொய் சொல்லுவாங்க, திருடுவாங்க, அடுத்தவங்களுக்குள்ள ஆசைப்படுவாங்க, துணிஞ்சு பாவம் செய்வாங்க. ஏன்? அவங்க எங்க வர்றதில்ல? தேவ சமூகத்துக்கு வர்றதில்ல. இங்க வந்து உட்கார்ந்தா தானே ஆண்டவருடைய வார்த்தையினால் முன்னும் பின்னும் வச்சு இழுத்து அந்த வார்த்தையை கொண்டு சுத்தமாக்கி, நீ செய்யறது தப்பு, நீ போறது தப்பு, நீ இப்படி பேசக்கூடாதுன்னு என்ன செய்வாரு? வார்த்தை மூலமாக ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவாரு. அங்கதான் பரிசுத்தம் இருக்குது. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எப்படி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வர முடியும்? வர முடியாது. அப்ப அந்த நாளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பரிசுத்தமாக்கி, அந்த நாளவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார்னா அந்த நாளில் வருகிற உங்களை என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. அந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமா தானே? இந்த நாள்ல நாங்க ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்களை என்ன செய்வாங்களா? என்ன செய்வாங்களா? கல்ல கட்டி அப்படியா? பரவாயில்லையே, நல்லா வருவீங்க, நல்லா வருவீங்க. கல்லால் அடிச்சு கொள்ளணும் அவங்கள. என்ன செய்யணும்? இது பழைய ஏற்பாட்டு சட்டம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்கள என்ன செய்யணுமா? கல்ல கட்டி காட்டுல விட்டுறணும், ஆத்துக்குள்ள போட்டுருவோம்னா ஆத்துக்குள்ள போட்டுருவோம். அப்படியே வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கல்லால் அடிச்சு கொள்ளணும். இதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது இல்லைன்னு தான் அவர் எல்லாத்தையும் வாங்கினார் தன் சரீரத்துல. கல்லால் அடி வாங்கினாரா? நம்ம சில நேரத்தில் ஓப்பி அடிக்கிறதுனாலதான். எதை? ஆராதனையை கட்டடிக்கிறதுனால அவர் கல்லால் அடி வாங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல கொஞ்சம் பாக்கெட் நிரம்பிடுச்சுன்னா தலை என்ன செஞ்சிருது? வெயிட் ஆயிருதுல்ல. அதனாலதான் கொஞ்சம் முழுகி எடுத்தெல்லாம் தலையில வச்சாங்க அவருக்கு. அல்லேலூயா. பார்வை, நட எல்லாமே மாறிடுது பாருங்க. ஒரு 5 லட்ச ரூபா மட்டும் அக்கௌண்ட்ல கிடக்கட்டும், இப்ப பேச்சே மாறிடும், பேச்சே மாறிடும். ஆமா, நான் பாக்குறேன், நிறைய பேரை பாக்குறேன், பேச்சு எல்லாமே மாறிடுது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன அப்படின்ற சில கூட்டமும் பெரியது. அல்லேலூயா. அவங்களுக்கு என்னப்பா ஒரு குறையும் இருக்கீங்களா? அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, கடைசி காலம் ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? முக்கியத்துவத்தை, முதலிடத்தை, ஃபர்ஸ்ட் பிரிபரேஷன் யாருக்கு? நம்மை படைத்த தெய்வத்துக்கு. அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது. அவர் தான் வாய்களே 2-3 வாரம் கூட பிரசங்கம் பண்ணாரு. அதை இப்படி கூட பேசுவாரான்னு நினைக்கல. கல்யாணம் முடிச்சவங்களை பற்றி சொன்னார். மனைவி இடத்துல பேசுறதுக்கு முன்னாடி யார் இடத்துல பேசணும்னு சொன்னார். இதவே நான் கொஞ்சம் முன்னாடி, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? உங்க பெட்ல இருந்து உங்க பாதம் தரையில படுறதுக்கு முன்னாடி உங்க முழங்கால் தரையில படணும்னு சொன்னேன். ஞாபகம் உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? எதை குறிக்குது? கர்த்தருக்கு முதலிடம். உங்க வாழ்க்கையில நீங்க அவரை முதலிடத்துல வச்சு பாருங்க, உங்க எல்லா தேவைகளையும், எல்லா சுகத்தையும், நல்ல வாழ்க்கையையும் அவர் தருவதை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். அவரை ஏமாத்திடலாம் நினைச்சா அவரை ஏமாத்த முடியாது, நம்ம தான் ஏமாத்த முடியும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாஸ்டரை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? அல்லேலூயா. அவரை ஏமாந்து போவாரு. ஏலியா பெருமையா சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். எப்படி? நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், மீத எல்லா பேரும் செத்துட்டான், நான் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? முட்டா பயல, முட்டா பயல, உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. பாவால்களுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத. புரியுதா உங்களுக்கு? நம்ம நினைக்கிற நான் ஒரு ஆள் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு இல்லைங்க. நம்மை விட உண்மையானவர்களை, பரிசுத்தவான்களை, தேவனுடைய வேலை செய்கிறவர்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. என்ன ஒரு கிருபை, நம்மையும் தேவன் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்ம மீது வைத்திருக்கிற கிருபை. இந்த கிருபையை இழந்துராதீங்க, இந்த அன்பை இழந்துராதீங்க, இந்த தயவை இழந்துராதீங்க. பார்வைக்கு தெரியாது அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறாரா இல்லையான்றது பார்க்கிறதுக்கு தெரியாது. கொஞ்சம் உலகத்தை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மை எவ்வளவு மேன்மையாக கடவுள் வைத்திருக்கிறார் என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, உயிரோடு இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போது, உயிர் மட்டும்தான் இருக்குது. எத்தனையோ பேரை நான் பார்க்கிறேன், உடம்புல பூரா புழுகு அரிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? உயிர் இருக்கு, ஆனா உடம்புல என்ன இல்ல? சுகமே இல்லை. பணம் இருக்கு, வாழ்க்கையில் என்ன இல்லை? சுகம் இல்லை. இந்த பணத்தால் அவனால சுகத்தை என்ன செய்ய முடியல, சமாதானத்தை என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு அந்த சுகத்தை சமாதானத்தை கடவுள் தந்து வைத்திருக்கிறார். அப்ப நீங்க நான் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த நல்ல தெய்வத்தை மறக்கலாமா? அல்லேலூயா. சில மனிதர்களுக்காக ஆண்டவரை மறந்துடும். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பு, ஆடியோ கேட்டேன். எப்படின்னா, ஒரு நாய், அந்த நாயை நீங்க பல முறை அடிச்சு அடிச்சு துரத்துங்களேன், அதை வெறுத்து என்ன செய்யுங்க, அதுக்கு நிறைய தீமை செய்யுங்க, கெடுதல் செய்யுங்க. ஆனா ஒரே ஒரு முறை மட்டும் அதுக்கு நீங்க அன்பா சாப்பாடு போட்டு பாருங்களேன், அது உங்க காலை சுத்திக்கிட்டு உங்களை விட்டு என்ன செய்யாது, போகவே போகாது. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க 1000 கெடுதல் அதுக்கு செஞ்சிருப்பீங்க, அடிச்சு விரட்டிருப்பீங்க, கல்லால் அடிச்சிருப்பீங்க, வராது, அந்த திசை பக்கமே வராது, நான் அடிச்சு ஓட்டிப்போம், எல்லாத்தையும் மறந்துடும். ஒரே ஒரு நேரம் சோறு வச்சுக்க பார்த்தீங்களா, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்க காலை சுத்தியே வந்துட்டே இருக்கும். எது இது? இதுக்கு பேர் என்னது? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நாய். வாய் இல்லாத ஜீவன். அல்லேலூயா. வாய் இருந்தா மனுஷனோட ரொம்ப நல்லது நான் சொல்றேன். ஆமா தானே? ஆனா அதுவே மனுஷன் கிட்ட நீங்க எடுத்துக்கங்களேன், நன்மைகளுக்கு வேற நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நன்மையா செஞ்சுக்கிட்டே இருங்களேன், பல வருஷமா நன்மையா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரே ஒரு தப்பு தெரியாம நீங்க அவங்களுக்கு விரோதமா செஞ்சிருங்களேன், என்ன நடக்கும்? அவனை போல எதிரி வில்லை இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? முன்னாடி செஞ்ச எல்லா நன்மைகளையும் என்ன செஞ்சுவான்? மறந்துடுவான். தப்பி தவறி செஞ்ச ஒரு தீமையான காரியம் மனசுக்குள்ளே இருக்கும் அவனுக்கு, அதை வச்சுக்கிட்டு நமக்கு பயங்கரமான எதிரியா மாறிடுவான். கொலை பண்ற அளவுக்கு நமக்கு எதிரியா மாறிடுவான். அதுக்கு தான் சொன்னேன், வாய் இருந்தா கூட அந்த நாய் ரொம்ப மேல். ஆமா தானே? எத்தனையோ தீமைகளை செஞ்சு எத்தனையோ அதை உபத்திரவப்படுத்தியும் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தோடனே நம்மளை சுத்தி சுத்தி அது வருது, நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்குது. பாத்தீங்களா? அல்லேலூயா. ட்ரெயின் ரொம்ப வேகமா அப்படி வருது, பாத்தீங்களா? அந்த நியூஸ் பாத்தீங்களா? ட்ரெயின் வேகமா அப்படி வருது, ஒரு பச்சை புள்ள அந்த ட்ரெயின் தண்டவாளத்துக்கு பக்கத்தில் நிக்குது, அதுக்கு ஒண்ணும் தெரியல, வேகமா ட்ரெயின் வருது. ஒரு செகண்ட் விட்டு இருந்தா அந்த புள்ள அந்த இடத்துல அரைஞ்சு போயிடுவோம். ஒரே ஒரு நொடியில எங்க இருந்தா வந்து தெரியல, ஒரு மாடு வேகமா வந்து அந்த பிள்ளைய ஒரு தட்டு தட்டி அப்படி தள்ளி காப்பாத்திச்சிங்க இந்த குழந்தைய. பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புலி அல்ல, ஒரு சிறுத்தை ஒரு குரங்கு குட்டி என்ன செய்யுது? தெரியாம அம்மாவை கொண்டுருச்சு, தாய் குரங்கு கொண்டுருச்சு. இப்ப பார்த்தா பக்கத்துல பிள்ளை குரங்கு இருக்குது, இதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த குரங்கு குட்டிய கூட்டிட்டு போய் தன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு பாதுகாக்குது அந்த குரங்கு குட்டிய. அல்லேலூயா. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு மிருகத்துக்கு இருக்கிற குணம் கூட இன்னைக்கு மனுஷனுக்கு இல்ல. அம்மா நல்லா படி 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 படின்னு சொல்லி ஒரு பெத்த மகனை என்ன செஞ்சாலாம்? படிக்க சொன்னாலாம். எப்படி? தப்பா இது? இது தப்பா? யோசிச்சு பாருங்களேன்.
படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி திட்டாலாம் தாயானவன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து வந்து கழுத்திலேயே குத்துறாயா குழந்தை. என்னையா குழந்தை? யோசிச்சு பாருங்களேன். இப்ப நடந்த சம்பவம் இது. உங்களுக்கு தெரியுமா? நியூஸ் பார்த்தீங்களா? பெத்த தாய் படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கத்திரிக்கோள் எடுத்து போய் கழுத்திலே குத்துறான். ரொம்ப சீரியஸா அந்த தாய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மிருகங்கள் மனிதர்களை போல சுபாவத்தை உடையவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட உலகத்தில் நீங்க நான் வாழ்றோம். அப்ப யாருடைய தயவு நமக்கு வேணும்? கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு வேணும். பெத்த பிள்ளையே ஒரு தாயை கொல்லுவதற்கு துணிகரமா வரான்னு சொன்னா இனி உள்ள காலங்கள் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்களேன். ஆண்டவருடைய அன்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் பணம் சம்பாதிக்க போறேன், வீட்டை கட்ட போறேன், வாசலை வாங்க போறேன், வண்டியை வாங்க போறேன், அது எதை வேணாலும் வாங்குங்க, சந்தோஷம் தான். வாழ்க்கையில் உயர்றதுல சந்தோஷம் இல்லாம இருக்காது. ஆமா தானே? உயரம் உயரம் பிராக்டிக்கலா உயரம். உயர்வை மட்டுமே நினைச்சுக்கிட்டு யாரை விட்டுறாதீங்க? ஆராதனை விட்டுறாதீங்க, ஆண்டவரை விட்டுறாதீங்க, தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க. ஏது இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் வருகிற உபத்திரவங்களில் இருந்து, போராட்டங்களில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அவரை தவிர யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாது? உதவி செய்யவே முடியாதுங்க. உதவி செய்யவே முடியாது. அல்லேலூயா. அவர் நினைச்சாருன்னா எந்த வாசலை நமக்காக திறப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். திறப்பாரா? மனுஷனை நம்ப அவன் நம்மளை ஏமாத்திமா. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவரை நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டோம்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரரா அவர் என்ன வேணாலும் செய்வதற்கு லாசர் குடும்பம் அவரை நம்பிருச்சு. எப்படி? இயேசுவை நம்பிட்டாங்க. வியாதி வந்து செத்து போயிட்டான். இப்ப எந்த இடத்துக்கு இறங்குறார் பாருங்க ஆண்டவர். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள். ஏன் 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணார் தெரியுமா? செத்து அடக்கம் பண்ணி மட்டும்தான் ஒரே நாள் எழுப்பியிருந்தா ஒருவேளை அவன் செத்து இருக்க மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க மக்கள், இல்லையா? 4 நாள் ஆச்சு அப்படின்னாலே அந்த உடலை பூரா மண் என்ன செஞ்சிடும்? தின்றும். ஒன்றும் இருக்காது அதுல. ஆமா தானே? பயிர் ஊதி வெடிச்சு எல்லாம் வெளியே வந்துடும், எல்லாத்தையும் அரிச்சிடும், எலும்பு மட்டும் தான் இருந்திருக்கும். அப்படின்னா இப்ப லாசர்வை எங்க வச்சிருக்கீங்க? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறேன். வாங்க வந்து காட்டுங்க கல்லறை. கல்லறையிடத்துல வந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கல்லை புரட்டுங்கள். எல்லாரும் சொன்னாங்க, ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு, இப்பொழுது 4 பரவாயில்ல. நான் சொல்றேன், கல்லை புரட்டு. கல்லை புரட்டணும்னு ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, லாசர்வே வெளியே வா. யோசித்து பாருங்களேன், அழுகி போய் இருக்க வேண்டிய அந்த சரீரம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அது உயிருள்ள சரீரமாக, ஆவி ஆத்மாவுடைய சரீரமாக அது வெளியே கல்லறையிலிருந்து வந்தது. என் ஆண்டவர் நினைச்சா நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற காரியத்தை அவர் நடத்தி வைப்பாருங்க. முடியவே முடியாதுன்னு சொல்ற காரியத்தை அவர் முடிச்சு வைப்பாருங்க. அல்லேலூயா. நம்புறீங்களா? இனி கிடைக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிடைக்கும்படி அற்புதம் செய்வார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட உங்களையும் என்னையும் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உங்களை என்னை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகவே சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய காருண்யத்தினால் என்ன செஞ்சாரு? நம்மை அவர் ஆசீர்வதித்தார். வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு இருந்த இடத்துல ஒரு ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை என்ன செஞ்சார்? கர்த்தர் நமக்கு தந்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னும் நம்மை உயர்த்துவதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. வேதம் எப்படி சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவருக்கு பிரியம் என்னது சொல்லுங்க? உங்களை என்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய பிரியம். நம்ம அழிஞ்சு போகணுன்றது அவருடைய விருப்பம் இல்லை. நம்ம கெட்டு போகணுன்றது அவருடைய விருப்பம் அல்ல. நீங்கள் நானும் ஆசீர்வாதமா இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். பூமியிலேயே ஆசீர்வாதமா இருக்கணும். பூமியினுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் பரலோகத்திலே ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் அவருடைய அனாதி தீர்மானம், அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய விருப்பம். ஏன்னா ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். எந்த தாயின் தகப்பனும் தன் பிள்ளைக்கு கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அல்லேலூயா. ஆமா, அப்படித்தானே? எவ்வளோ பெரிய களவாணியா இருந்தாலும் தன் பிள்ளை ஒரு தப்புமே செய்ய மாட்டான், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆமா தானே? எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் ஐயோ என் பிள்ளை அப்படிலாம் செய்யவே மாட்டான். இப்ப காக்கைக்கு ஆமா, எந்த தாய் தப்பும் தன் பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க? பொல்லாதவர்களாகிய, எப்படி சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளை இப்படி சொல்லி நடத்தும் போது பரலோகத்தின் பிதாவாகிய நான் உங்களுக்கு நன்மை செய்யாம இருப்பேனா? கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்க, அவரை மட்டும் பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அவரை பற்றி கொண்டா உங்களுக்கு ஒரு குறையுமே இருக்காது, ஒரு குறையுமே இருக்காது. அல்லேலூயா. நகோமி என்கிறவளுக்கு 2 சொல்லுங்க மருமகள். ஓர்பாள் முதல் மருமகள், இன்னொரு மருமகள் பேர் என்னது? ரூத். இப்ப
மாமியாருக்கும் கணவன் இல்லை. 2 மருமகளுக்கு மாமனார் இல்லை, செத்து போயிட்டார். இப்ப 2 மருமகளுக்கும் கணவன் இல்லை. அதாவது மாமியாருடைய 2 பசங்களும் செத்து போயிட்டார். இப்ப 3 பேரும் விதவை. 3 பேரும் விதவை. இப்ப மாமியார் சொல்றா, இன்னொரு கல்யாணத்தை நான் முடிச்சு இன்னொரு குழந்தைய நான் பெற்று அந்த பிள்ளையை வளர்த்து உனக்கு கட்டி வைக்க சாத்தியமே இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்கம்மா. இவ்வளவு காலம் நீங்க என் கூட என்ன செஞ்சீங்க, அன்பா இருந்தீங்க, என் 2 பிள்ளைகளுக்கு நல்ல மனைவியா இருந்தீங்க, எனக்கு நல்ல மருமகளா இருந்தீங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு மாமியார் சொன்ன உடனே ஒருத்திக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்போ மாமியார் சொல்லுவாங்களோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாலாம், யார் அது, ஓர்பாள் ஓடி வந்து மாமியாரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு என்ன செஞ்சுட்டா, ஓடி போயிட்டா. ஆனா ஒருத்தி மட்டும் என்ன செய்யலையா, யார் அது, ரூத்து என்ன செஞ்சாலாம், என்ன செஞ்சாலாம், என்ன சொன்னாலும் தெரியுமா, என்ன சொன்னாலும் தெரியுமா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய சொந்தக்காரர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள், உம்மை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன், உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். மாமியாரை ஒரு மருமகள் மகளை போல என்ன செஞ்சா சொல்லுங்க. தாய் வீட்டுக்கு போறதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உங்க தாய் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னா ஒரு மருமகளுக்கு எப்படி இருக்கும், மனசு குளிர்ந்து போயிடாது, சந்தோஷமா இருக்காது. பரவாயில்ல, நம்மள தாய் வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஆனா அவ பாருங்க, மாமியார தாயை போல நேசித்து அவள் பற்றி கொண்டான். யார, மாமியார் நகோமியை ரூத்து பற்றி கொண்டா. அதனால் பாருங்க, அந்த ரூத்துடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக வாழ்ந்தது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. இப்படி யாரெல்லாம் இந்த வருஷத்துல, இந்த வாரத்துல, இந்த மாதத்துல எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை பற்றிக் கொள்கிறீர்களோ உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ரூத்துவை போல உயரத்தில் வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹalleluya. மறந்துடாதீங்க, ஒரு நல்ல ஏற்ற போவாசை ரூத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். நமக்கு போவாஸ் யார் தெரியுமா, நமக்கு போவாஸ் யார் தெரியுமா, யாரு சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு போவாஸாக இருக்கிறார். போவாஸ், போவாஸ் உம்முடைய போர்வையினால என்ன செய்ய மூடு ஆண்டவரே, உம்முடைய போர்வையினால என்ன மூடு ஆண்டவரே. ஹalleluya. நல்ல போவாஸாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில. அதனால யாரை பற்றிக் கொள்ளுங்க, கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க, கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை கட்டாயம் மாறும், சூழ்நிலைகள் மாறும். எல்லாரும் முழங்கால் படிட்டு வந்தவாங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை குறித்து இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆண்டவரை தவிர நம்ம வாழ்க்கையை மாற்ற ஒருவராலே முடியாது. ஆண்டவரை தவிர நம்மளை ஆசீர்வதிக்க ஒருத்தராலே முடியாது. ஆண்டவரை தவிர நமக்கு நன்மைகளை கொடுக்க யாராலும் முடியாது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கையை தட்டி இறைவுகிறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆண்டவர் வாய்க்கப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்க்கிற முயற்சிகள் எல்லாம் ஒரு பெரிய செயத்தை ஆண்டவர் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் காரியத்தை வாய்க்கப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே வாய்களை திறந்து உண்மையா உண்மையா ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவே கூப்பிடுங்க, அவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரு. எந்த காரியத்திலே உங்களுக்கு உத்தரவு வேண்டுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு பதில் வேண்டுமோ அந்த காரியத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கு இயேசு இறங்கி வந்திருக்கிறார். ஓய்வு நாளிலே இங்கே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்று அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு மகிமையாய் உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் கடனை எல்லாம் அடைக்கிற ஒரு தெய்வம் இங்கே இருக்கிறார். எங்க எப்படி நடக்கும், எங்கிருந்து வரும், யாரு கொடுப்பாங்க தெரியாது. ஆனால் கர்த்தரை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை கொடுக்க
வாழ்க்கையை மாற்ற முடியும். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. கண்ணீரை துடைக்க ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கப்பா. உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், உற்று பாருங்கப்பா. உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. எத்தனை காலம் இந்த போராட்டம், எத்தனை காலம் இந்த கஷ்டம், எத்தனை காலம் இந்த பாவத்தின் அடிமை வாழ்க்கை, எத்தனை காலம் இந்த உபத்திரவம், எத்தனை காலம் இந்த வியாதி. இன்று எனக்கு விடுதலை வேண்டுமே என்று கூப்பிடுகிறேன். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்கிறேன். செபிங்க செபிங்க. செபிங்க, வாய்களை திறந்து கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே கூப்பிடுங்க. இன்று அற்புதம் நடக்க போகிறது. சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்றதை அவர் அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரம் வருகிறது, ஏற்ற வேலை வருகிறது. கர்த்தரை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார், கை கூடி வர பண்ணுகிறவராக இருக்கிறார், சாதகமாய் காரியத்தை முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். சரிங்க சரிங்க. எஸ் எஸ். மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும், வாழ்க்கை மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும்பா, நெருக்கங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதி மாறட்டும்பா, வியாதி மாறட்டும். ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து விடுவீங்க. இந்த பொல்லாத அருவருப்பான பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பாவத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் சில நேரத்தில் இந்த பாவத்தை மேற்கொண்டு விடுகிறது. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த பாவத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த அக்கிரமத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். இந்த வீழ்நிலையில் எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஜெபிக்காமல் போற பாவத்தை மன்னியும், ஆராதிக்காமல் போற பாவத்தை மன்னியும், வேதத்தை கேட்காமல் போற பாவத்தை மன்னியும். உங்களை தேடாம போற பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. மன்னிச்சுங்கப்பா. பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறவன் தேவனத்தை ஏற்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்வதாக பாவங்களை அறிக்கை செய்ய, அக்கிரமங்களை அறிக்கை செய்ய, வீரர்களை அறிக்கை செய்ய, இன்றைக்கு தேவனத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. அக்கினி அக்கினி இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுகிறது. இன்றே இன்றே ரட்சணித்தினால், இதுவே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாள், இதுவே உங்களை சுத்திகரிக்கிற ஒரு நாள், இதுவே விடுவிக்கிற ஒரு நாள், இன்றைக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு நேரம், ஜெயம் கொடுக்கிற ஒரு நாள். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி அக்கினி சேவைகளின் கட்டாலே அப்படி பிள்ளைகளை உண்டிவிக்க, சேவைகளின் கட்டாலே அப்படி பிள்ளைகளை உண்டிவிக்க, சேவைகளின் கட்டாலே அற்புதம் செய்யப்பா, சேவைகளின் கட்டாலே வாழ்க்கை மாறட்டும், சேவைகளின் கட்டாலே அற்புதம் நடக்கிறது. மாறாக்காம தலையாக்குவேன்னு சொன்னீங்க, நீராக்காம மேலாக்குவேன்னு சொன்னீங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டுங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருள் தேவைகளை சந்திங்க, குடும்பத்தில் சந்தோஷமும் சமாதானம் உண்டாகட்டும், சரீரத்தில் புதிய நலன் உண்டாகட்டும். கணவன் மனைவிக்குள் நல்ல அன்பை ஐக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக சொல்றோம். ஆண்டவரே, ஜாதி இடங்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில், சமுதாயத்துக்கு மத்தியில் எங்கள் தலைவரை உயர்த்துறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை சாட்சியை வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஊழியத்தை கட்டிக்கப்பா, திருச்சபை கட்டிக்கப்பா, ஆத்மாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தேடி போக வேண்டாம், எங்களை தேடி கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் வரத்தக்கதாக அற்புதங்கள் நடக்கட்டும் நடக்கட்டும். ஊழியத்தின் உதவு புரிவுகளை எழுப்புங்க, பொருளாதார ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களை எழுப்புங்க. புதிய புதிய ஊழியர்களை செய்ய உதவி செய்ய, புதிய புதிய தரிசனங்களை எங்களுக்கு கொடுங்க, புதிய புதிய ஆத்ம வாரங்களை எங்களுக்கு கொடுங்க. சத்தியத்தின் பாதங்களை
நடத்துங்க. மீதியான நேரங்களை விருதுவாக உங்க சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.